மேகதாது அணை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேற்கொண்டு வரும் நடைப்பயணம் சேலத்தில் 2வது நாளாக தொடர்ந்தது. நடைப்பயணத்தின் போது பேசிய அன்புமணி ராமதாஸ், மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டிற்கு காவிரி நீர் வரத்து பாதிக்கப்பட்டு குடிநீர் மற்றும் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று எச்சரித்தார். மேலும் இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதார பிரச்சனை என்றும், ஜல்லிக்கட்டு போராட்டத்தைப் போல அனைவரும் ஒன்றிணைந்து மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த மக்கள் சமூக வலைதளங்கள் மூலமும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் ஜனநாயக அரசியல் நடக்கிறதா, ஆள் பிடிக்கும் அரசியல் நடக்கிறதா என முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் எம்எல்ஏக்கள் கட்சி மாறும் நிகழ்வுகள் அதிகரித்து வருவதாக கூறி இதை எம்எல்ஏக்களின் இடப்பெயர்ச்சி என விமர்சித்தார். மேலும் முதலமைச்சர் விஜய் தனது ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ளும் நோக்கில் அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டிய அவர், இது ஜனநாயக அரசியலா அல்லது ஆள் பிடிக்கும் அரசியலா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்றார். பிபிஜி ராம்ஜி 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு 100% நிதியை மத்திய அரசே வழங்க வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தினார். வில்லியனூரில் நடைபெற்ற விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி திட்டத்தின் மாநில அளவிலான தொடக்க விழாவில் கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி, ஆண்டுக்கு 125 நாள் வேலை உறுதி செய்யும் இந்த திட்டத்திற்கு முழு நிதியையும் மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மத்திய நிதியமைச்சரை சந்திக்கும் போது இது குறித்து வலியுறுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் விழாவில் பேசிய தாவைக்கா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன்குமார், அமைச்சர்கள் மற்றும் தற்காலிக சபாநாயகர் குறித்து தெரிவித்த கருத்துகள் நிகழ்ச்சியில் சிறிது நேரம் சலசலப்பை ஏற்படுத்தின. புதுச்சேரியில் நிரந்தர சபாநாயகரை நியமிக்கவும் அமைச்சர்களுக்கு இலாக்காக்களை ஒதுக்க வலியுறுத்தி திமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி சட்டப்பேரவை படிக்கட்டில் அமர்ந்து போராட்டம் நடத்தி நிரந்தர சபாநாயகர் நியமனம் மற்றும் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய நாஜிம், சபாநாயகர் நியமனத்தில் தொடர்ந்து தாமதம் ஏற்படுவது சட்டப்பேரவையின் செயல்பாட்டை பாதிப்பதாகவும், கூட்டணி கட்சிக்குள் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அரசியல் முடிவை விரைவாக எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த போராட்டம் காரணமாக சட்டப்பேரவை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்ட அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக தாவைக்கா பெண் நிர்வாகி பகிரங்க குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றங்களுக்கான அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் தாவைக்கா கட்சியினருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றும், மாற்று கட்சியினருக்கு பணம் பெற்றுக்கொண்டு பொறுப்புகள் வழங்கப்பட்டதாகவும் தாவைக்கா வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளர் ஞான சௌந்தரி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளின் விளக்கம் இதுவரை வெளியாகவில்லை. விழுப்புரத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 200க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மற்றும் சமூக நலத்துறை பெண் ஊழியர்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை, பாலியல் துன்புறுத்தல் மற்றும் போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் இடம்பெற்ற பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். போதையில்லா தமிழகம் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என பேரணியில் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரை சிறப்பு காவல் படையினர் கைது செய்தனர். பத்துக்கண்ணு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சிறப்பு காவல் படை போலீசார் சோதனை நடத்தி இருவரை மடக்கி பிடித்தனர். விசாரணையில் தமிழகத்தைச் சேர்ந்த இருவரும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவரிடமிருந்து சுமார் 100 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கடலூர் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் முன்னாள் முதல்வர்களின் படங்களை வைத்தது தொடர்பாக கவுன்சிலர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மாமன்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் படத்தையும், அதிமுக கவுன்சிலர்கள் முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி படங்களையும் வைத்ததால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இதற்கிடையில் மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம் என்ற வாசகத்துடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் படமுள்ள பதாகையை பாமக கவுன்சிலர் ஒட்டியதாக கூறப்படுகிறது.
இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக கவுன்சிலர்கள் அந்த பதாகையை அகற்றியதால் பாமக மற்றும் திமுக கவுன்சிலர்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. புதுச்சேரியில் தியாகி அன்சாரி துரைசாமியின் 120வது பிறந்தநாள் விழா அரசு மரியாதையுடன் அனுசரிக்கப்பட்டது. செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தியாகி அன்சாரி துரைசாமி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அம்பலத்தடையார் மடம் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தியாகி அன்சாரி துரைசாமியின் குடும்பத்தினர், அரசு அதிகாரிகள், அரசியல் பிரமுகர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி சின்ன காலாப்பட்டில் கடல் சீற்றம் காரணமாக 5 மீன்பிடி படகுகள் சேதமடைந்ததுடன் ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான வலைகள் மணலில் புதைந்ததால் மீனவர்கள் வேதனை அடைந்துள்ளனர். கடல் சீற்றம் காரணமாக கரையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 5 படகுகள் கடலில் அடித்துச் செல்லப்பட்டன. இதில் 3 படகுகள் மீட்கப்பட்டாலும் அவை கடுமையாக சேதமடைந்தன. மேலும் 2 படகுகளின் இன்ஜின்கள் கடலில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனுடன் சுமார் ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான மீன்பிடி வலைகள் மணலுக்குள் புதைந்ததால் மீனவர்களுக்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது. கடலரிப்பால் தொடர்ந்து பாதிப்பு ஏற்பட்டு வருவதால் நிரந்தர தீர்வாக தூண்டில் முனை வளைவு அமைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோட்டக்குப்பம் அருகே மது போதையில் வாலிபர்கள் கற்களால் தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே உள்ள தந்திரியான்குப்பம் பகுதியில் தனியார் சொகுசு விடுதியில் தங்கியிருந்த சில வாலிபர்கள் மது போதையில் அரைகுறை ஆடைகளுடன் ஒருவர் கற்களால் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. தகவலறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வாலிபர்களை சமாதானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க கடலோர பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் விதிமுறைகளை மீறும் தங்கும் விடுதிகள் மற்றும் சட்டவிரோத செயலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் ஜூன் மாதத்தில் சிறார்கள் வாகனம் ஓட்டிய 232 சம்பவங்கள் கண்டறியப்பட்ட நிலையில் 4 பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிமீறல்களை தடுக்க மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனையில் தலைக்கவசம் அணியாமல் சென்ற 6593 பேருக்கும், வாகனம் ஓட்டும்போது கைபேசி பயன்படுத்திய 3162 பேருக்கும், மது போதையில் வாகனம் ஓட்டிய 384 பேருக்கும், சிறார்கள் வாகனம் ஓட்டிய 232 பேருக்கும் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் சிறார்களை வாகன ஓட்ட அனுமதித்த பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு சட்ட ரீதியான விளைவுகள் குறித்து எச்சரிக்கப்பட்டனர். இதில் 4 சம்பவங்களில் பெற்றோர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். போக்குவரத்து விதிகளை மீறுவோர் மீது தொடர்ந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது. பண்ருட்டி அருகே விஷவண்டு தாக்கியதில் வேளாண் கல்லூரி உதவி பேராசிரியர் உயிரிழந்தார். 19 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராணிப்பேட்டை ஆதிபராசக்தி தனியார் வேளாண் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பண்ருட்டி அருகே பகண்டை கிராமத்தில் தேனீ வளர்ப்பு பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது விஷவண்டுகள் கூட்டாக தாக்கின. இந்த தாக்குதலில் உதவி பேராசிரியர் சுரேஷ் உயிரிழந்தார். மேலும் ஒரு பெண் ஆசிரியர் உள்ளிட்ட 19 பேர் காயமடைந்து பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.